இருக்கிறார். ஆமென். அவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். அவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதான தேவன். ஹalleluya. ஏன் இத சொல்றேன்னா, நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹalleluya. அவர் துதிகள் மத்தியிலே வாசமா இருக்கிற கர்த்தர் துதிக்கிற பிள்ளைகளோடு கூடவே இருப்பார். ஹalleluya, ஹalleluya. நாம் எந்நேரமும் எந்த நாளும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போம் என்றால் அவர் நம்மோடு கூடவே இருப்பார். ஹalleluya. இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The Song of Solomon chapter 2 verse 10. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பரமகீத 2 அத்தியாயம் 10 வசனம். என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. ஆமென். ஹalleluya. என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. ஹalleluya. வா. அழைப்பை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அழைப்பு 2 அழைப்பு. ஒன்று ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு, அதாவது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, எல்லாரும் வாருங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன், உங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன், உங்களுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன், உங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுப்பேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கிறேன். சோ வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதற்கு அடுத்து 2வது ஒரு அழைப்பு என்னன்னு சொன்னா, தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார். தம்முடைய மனவாட்டி சபைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பு தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். ஹalleluya. சோ நம்முடைய பிள்ளைகளை அழைக்கும் போது ஃபர்ஸ்ட் அழைப்பு எப்படி? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்க சொன்னாரு. ஹalleluya. அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் எப்படின்னா, வருத்தமா இருக்கீங்களா, பாரமா இருக்கீங்களா, வியாதியா இருக்கீங்களா, வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் அழைக்கும் போது என் பிரியமே என் ரூபவதியே. ஹalleluya. நம்ம எல்லாம் பிரிய ரூபவதியுமா இருக்கிறோம் இல்ல, ஆனா கர்த்தர் நம்மளை ரூபவதிகளாக மாற்றி இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரியமான பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நமக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. ஹalleluya. நீ எழுந்து வா. ஹalleluya. ஆண்டவர் அழைக்கிற இந்த அழைப்பு, ஸ்தோத்திரம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கூட நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த உன்னத பாட்டின் புத்தகம் நிறைய நேரத்துல பாஸ்டர் பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்காரு, நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க நான் விரும்புகிறேன். அது என்ன எப்படின்னு சொன்னா, இது சொல்றது சூலமெத்தியல் அப்படிதான் வேதத்துல. அந்த ஸ்திரீ அவங்க யாருன்னு சொன்னா ஆடு மேய்க்கிற ஒரு ஸ்திரீ. சோ ஆடு மேய்க்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லீங்களா? ஆனா சாலமோன் என்ன பண்ணி, இந்த எழுதுனவர் சாலமோன் என்ன பண்ணாரா, இது நான் சொல்லல, வேத அகராதியில இருந்து நான் எடுத்தது. ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்துல, அதாவது நார்தன் டிவிஷன், அதாவது தமிழ்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நார்த்ல இருக்கிறதான பகுதிகளை விசிட் பண்ணும்படியாய், அவைகளை பார்க்கும்படியாய் செல்லும் போது அங்க ஒரு ஸ்திரீ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாள். ஹalleluya. அந்த ஸ்திரீ ஆல்ரெடி ஒருத்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார், திருமணத்திற்காக நியமிக்கப்பட்டதான ஒரு ஸ்திரீ. ஹalleluya. அது யாருன்னு தெரியல, நான் ஆவிக்குரிய விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். சோ இந்த ஸ்திரீ, இந்த லேடி என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி she is என்கேஜ்மென்ட்னே சொல்லிடலாமே, என்கேஜ்மென்ட் ஆக்கப்பட்டவங்க ஒருத்தருக்கு நியமிக்கப்பட்டதான இந்த ஸ்திரீ ஆடு மேய்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த சாலமோன் அந்த நார்தன் பகுதியை வேவு பார்க்கும்படியாய், அதை பார்க்கும்படியாய் செல்லதான வேளையில இந்த ஸ்திரீயை பார்த்த உடனே இந்த சாலமோனுக்கு இந்த ஸ்திரீ மேல் கண் போனது. இந்த ஸ்திரீ இவ்வளவு அழகா இருக்காங்களே, இந்த ஸ்திரீ இவ்வளவு ரூபவதியா இருக்காங்களே. ஹalleluya. ஆடு மேய்க்கிற ஸ்திரீ எப்படி இருப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த சாலமோன் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப ரூபவதியா இருக்காங்க. இவங்களை எப்படியாவது, எனக்கு நிறைய ராணி இருக்காங்க, இந்த ராணிகளுக்கெல்லாம் ராணியாக மாற்றணும். ஹalleluya. சாலமோன் என்ன நினைச்சாரு, ஆல்ரெடி நிறைய ராணி இருக்காங்க, ஆனா இந்த லேடியை கொண்டு போய் அரண்மனையில வச்சு இருக்கிற ராணிகளுக்கெல்லாம் நான் ராணி ஆக்கணும்னு
ஸ்திரீயை கூப்பிடுறா. ஹalleluya. இந்த அம்மா சொல்றாங்க, இல்ல நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன், ஆல்ரெடி நான் நியமிக்கப்பட்டிருக்கேன், நான் வர மாட்டேன்னு சொன்னாலும் இந்த சாலமோன் பலவந்தம் பண்ணி அரண்மனைக்கு கொண்டு போயிட்டு அவங்க என்ன செய்றாங்க, அது வேற வழி இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்க, அவரோட குடும்பத்தாரெல்லாம் வந்து எப்படியாவது சொல்லி திருமணமாகி வச்சிடறாங்க. திருமணமான பிறகு இப்ப நேசர் அங்க போறார். ஹalleluya. இப்ப நேசர் போயிட்டு அங்க கூப்பிடுறாரு, என் பிரியமே, உண்மையில நான் இவ்வளவு ஆசை வச்சிருந்தேனே, ரூபவதியே, நான் உண்மையில இவ்வளவு நான் பிரியமா இருந்தேனே, நீ பார்த்தா என்னை விட்டு நீ அங்க போயிட்டியே, அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்தது பரவாயில்ல, நீ அங்க போனா இப்ப நீ எழுந்து வா, நீ எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹalleluya, ஹalleluya. இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த ஸ்திரீ தான் நம்ம எல்லாரும் மணவாட்டியின் சபை. ஹalleluya. மணவாளன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் என்கேஜ் பண்ணப்பட்டவர்கள், ஒப்பந்தம் பண்ணப்பட்டவர்கள். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையில 1000 வருஷம் அரசாட்சியில, அதாவது அந்த 1000 வருஷம் கல்யாண விருந்து நடக்குது பாருங்க, அந்த கல்யாண விருந்துக்காக நாம் எல்லாரும் ஒப்பந்தம் பண்ணப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் கர்த்தர் அழைத்து, இது என் சபை, இது என் மணவாட்டி, மணவாட்டின்னு சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தர் நமக்கு சொந்தமான மணவாட்டின் சபையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. மணவாட்டின் சபையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அநேக நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய மணவாளனை விட்டுவிட்டு, ஆமென், மணவாளன் இப்ப இல்ல, அவர் வரப்போகிறார். ஆனா due course of timeல நம்ம என்ன செய்கிறோம், அந்த மணவாளனை மறந்துவிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் விடுகிறோம். ஹalleluya, ஹalleluya. சாலமோன் ஒருவேளை பிசாசுக்கு ஒப்பனையாக அல்லது பலவிதமான உலகத்துடைய கிரியைகளுக்கு ஒப்பனையாக கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். அநேக சந்தர்ப்பங்கள், அநேக சூழ்நிலைகள், அநேக இக்கட்டான நேரங்கள், சில நேரத்துல நம்மை கர்த்தரை விட்டு, மணவாளனாகிய இயேசுவை விட்டு தூர போகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வந்து விடுகிறோம். அநேக நேரத்துல நம்முடைய மணவாளனை மறந்து விடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வருகிறோம். ஹalleluya, ஹalleluya. நாம் என்ன கேட்டோம்னா, பல பிரச்சனை, சூழ்நிலை, இது அது பல ரீசன் சொல்றோம். பட் அல்டிமேட் என்னன்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு ஒப்பிக்கப்பட்டபடியால் வாசிக்கலாமா? எபிரேயரா அல்ல, அது விசுவாசத்துக்கு ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு நாம் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. அப்போ நம்முடைய மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இங்க இந்த உன்னத பாட்டுல ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷனை கூட நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த உன்னத பாட்டின் புத்தகம் ஆதி நாட்களில் இருந்தே சபைகளிலே வாசிக்கப்பட்டதாம். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த புத்தகம், மிகவும் அழகான நேர்த்தியான ஒரு புத்தகம் தான் இந்த உன்னத பாட்டின் புத்தகம். எல்லா பஸ்கா பண்டிகை டைம்லயும் ரூத்தின் புத்தகத்தை வாசிப்பார்களாம். வருஷத்துக்கு ஒரு முறை பஸ்கா பண்டிகை வர நேரத்துல ரூத்தின் புத்தகத்தை வாசிப்பார்களாம். புலம்பல் புத்தகம் எப்ப வாசிப்பாங்கன்னா, ஆபீப் மாதத்துல கூடார பண்டிகை வர நேரத்துல புலம்பல் புத்தகத்தை வாசிப்பார்களாம். பூரீம் பண்டிகை வர நேரத்துல எஸ்தரின் புத்தகத்தை வாசிப்பார்களாம். சோ ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு பண்டிகை நேரத்துல வாசிப்பார்களாம். இந்த புத்தகத்தை அவர்கள் வருஷத்தில் ஒரு முறை வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாசிப்பார்கள். இது ஜஸ்ட் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இப்போ நம்ம வேதத்துக்குள்ள வருவோம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் என்னோட பேசி, இப்போ என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதே தான் நம்முடைய நேசர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஹalleluya. இன்னைக்கு நாம் எழ வேண்டியதான ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம்.
ஹalleluya. நம்முடைய கிரியைகளை விட்டு நாம் எழ வேண்டும். நம்முடையதான செயல்களை விட்டு நாம் எழ வேண்டும். நம்முடையதான சடங்காச்சாரங்களை விட்டு நாம் எழ வேண்டும். ஆண்டவர் யார் என்ன சொல்றோம், எங்க போட்டா என்ன நடக்குதோ அது நமக்கு வேண்டாம். ஆவியானவர் நம்மோடு என்ன சொல்லுகிறார்? இப்ப இந்த செய்தியை கேட்கும் போது கூட கர்த்தர் என்னோட நம்மோடு என்ன சொல்லுகிறார் அதுக்கு நாம் கீழ்ப்படிவோம். அவ்வளவுதான். ஆமென். ஹalleluya. அவர் சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, ஏன் தெரியுமா உன்னை எழுந்து வர சொல்றேன்? இதோ மாறி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. மாறி காலம் சென்றது. வின்டர் சீசன். நீ வின்டர் சீசன்ல ரொம்ப குளிரா இருக்காமல, இந்த குளிர் காலம் கூட போயிடுச்சு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி குளிர் பூச்சி உட்காந்து இருப்ப? எவ்வளவு நாளைக்கு தான் நீ சாக்கு போக சொல்லி உட்காந்து இருப்ப? மாறி காலம் முடிஞ்சு போச்சே, குளிர் காலம் முடிஞ்சு போச்சே, இன்னும் கூட நீ கம்மியா போத்தின்னு பட்டுன்னு இருக்கியே. நீ எழுந்து வா, மாறி காலம் முடிஞ்சிச்சு. இன்னும் இப்படி இருக்காத, இன்னும் நீ குளிர் பூச்சிக்கின்னு சோம்பலா உட்கார்ந்து இருக்காத, எழுந்துரு. ஹalleluya. மழை பெய்து ஓய்ந்தது. மழை எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆசீர்வாதம் வந்து முடிஞ்சு கூட போயிடுச்சு. ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து ஜனங்க அனுபவிச்சு அது முடிஞ்சு கூட போயிடுச்சு. ஆனா நீ இன்னும் எழுந்துக்காம இருக்கியே, நீ இன்னும் எழுந்துக்காம இருக்கியே. என் பிரியமே, நீ எழுந்திருக்க மாட்டாயா? என் பிரியமே, உன் இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டாயா? உன் குளிர விட்டு எழுந்திருக்க மாட்டாயா? உன் சாக்கு போக்க விட்டு எழுந்திருக்க மாட்டாயா? உன்னுடைய சடங்காச்சாரத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டாயா? உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு நீ எழ மாட்டாயா? உன்னுடைய கொள்கையை விட்டு நீ எழ மாட்டாயா? என்னைக்கு நானே 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 என் குடும்பம் அப்படிதான், நாங்க அப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டே இருப்பியா? என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னை நான் அழகுள்ளவனாக மாற்றினேனே, உன்னை நான் ரூபவதியாக மாற்றினேனே. நீ ஒரு நாள் ரோட்ல யாரும் அசட்டை பண்ணப்படாதவளாக விடப்பட்டிருந்தாயே. ஹalleluya. நீ வியாதி நிறைந்தவளா இருந்தாயே, நீ பாவம் நிறைந்தவனா இருந்தாயே. ஹalleluya. என் பிரியமே, உன்னை நீ வெறும் ஆடு மேய்க்கிற ஒரு சகோதரியா இருந்தியே, உன்னை நான் அழகுபடுத்தினேனே, உன்னை ரூபவதியாக மாற்றினேனே. ஏன் தெரியுமா? எனக்கு மனவாட்டியாய் தெரிந்து கொள்ளபடியாய், எனக்கு உன்னை நான் மனவாட்டியாய் தெரிந்து கொள்ளபடியாய், ஓ உன்னை நான் அந்தஸ்து உள்ளவனாக மாற்றினேனே, உன்னை நான் சௌந்தரியம் உள்ளவனாக மாற்றினேனே. ஏன் தெரியுமா? மனவாளனாகி எனக்கு நீ மனவாட்டியா இருக்கும்படி. ஆனா இன்னைக்கு பார்த்தாக்கா நீ எங்கேயோ போயிட்டு மீண்டும் யார்கிட்டயும் அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. ஹalleluya. உன்னுடைய பேச்சுக்கு நீ அடிமையா இருக்கிற, உன்னுடைய கொள்கைக்கு நீ அடிமையா இருக்கிற, உன்னுடைய சடங்காச்சார காரியங்களுக்கு நீ அடிமையா இருக்கிறாயே. பிரியமே, எழுந்திருக்க மாட்டாயா? எழுந்திருக்க மாட்டாயா? போதும், வின்டர் முடிஞ்சு போச்சு, மாரி காலம் முடிஞ்சு போச்சு. ஓ குளிர் இன்னும் உன்னை விட்டு போல. வசனத்துல வாசிப்போம், குளிர் காலம் முடிஞ்சு போச்சு, ஆனா குளிர் உன்னை விட்டு போல. எழுந்திருக்க மாட்டாயா? என் பிரியமே, நீ எழுந்து. ஓ ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார், ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். இன்னும் பாரம்பரியமாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எழுந்துரு என் பிரியமே, எழுந்துரு. நீ அங்கே அடிமையா வாழ்றதுக்காக நான் உன்னை தெரிஞ்சுக்கல. ஹalleluya. சாலமோனுடைய அரண்மனை ஒருவேளை நல்ல சாப்பாடு நல்லதா இருக்கும், பேலஸ் அரண்மனை தான். ஆனா அதுக்காக உன்னை தெரிஞ்சுக்கலையே, அதுக்காக நான் உன்னை தெரிஞ்சுக்கலையே. என்னுடைய அரண்மனையில வாழ வைக்கத்தான் உன்னை தெரிஞ்சுக்கிறேனே. இந்த அரண்மனை வந்து டெம்பரரி, இந்த அரண்மனை வந்து தற்காலிகம். ஆனா என்னுடைய அரண்மனை இருக்கு நித்திய நித்திய காலமாய். ஹalleluya. யுக யுகமாய் நீ என்னோட வாழ போகிறாயே. ஹalleluya. இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் தற்காலிகமாச்சு, இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தற்காலிகமாச்சு, இந்த உலகத்துடைய சந்தோஷம் எல்லாம் தற்காலிகமாச்சு, உலகத்துடைய ஆடம்பரம் நிம்மதி எல்லாம் தற்காலிகமாச்சு. ஆனா நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? உனக்கு நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கபடியா, நித்தியமான சமாதானத்தை கொடுக்கபடியா, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்லி, ஓ ஸ்தோத்திரம், உன்னுடைய சமாதானத்துக்காக என்னுடைய சமாதானத்தை சிலுவையில கொலைத்து விட்டேனே. ஹalleluya. உனக்காக, ஓ ஸ்தோத்திரம், உனக்காக பிதாவின் முகம் கூட எனக்கு மறைக்கப்பட்டுச்சே. ஹalleluya. பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிற கதறுகிற நிலைமைக்கு நான் வந்தேனே. ஏன் தெரியுமா? என் பிரியமே, உனக்காக அல்லவா? என் பிரியமே, உனக்காக அல்லவா? நீ இன்னும் எழுந்திருக்காம இருக்கிறியே, நீ எழுந்திருக்க மாட்டாயா? நீ எழுந்து வர மாட்டாயா? ஆண்டவர் இரு கரங்கள்
சிறகுகளை விரித்தவராக நம்மை அழைக்கிறார். என் பிரியமே நீ எழுந்து வா. ஆசீர்வாதம் கூட வந்து முடிஞ்சிருச்சு. ஆசீர்வாதம் வாழ்ந்ததெல்லாம் சந்தோஷமா ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனா நீயோ ஆசீர்வாதம் இல்லாத ஒருவனாக நீ துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறது என்ன? நீ எழுந்து வா. ஹalleluya. அடுத்த வசனத்தை வாசி. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நம்முடைய தேசத்தில் கேட்கப்படுகிறது. ஆமென். ஹalleluya. அடுத்து சொல்றாரு, நீ எழுந்து வா, மாரி காலம் முடிஞ்சிச்சு, அப்புறம் மழையும் பெய்து முடிஞ்சிச்சு, நீ எழுந்து வா சொல்றாரு. இப்ப ரெண்டாவது சொல்றாரு, புஷ்பங்கள் காணப்படுகிறது. மழை பெய்ஞ்சு முடிஞ்ச உடனே நல்ல என்ன ஆகும்? அதாவது வின்டர் சீசன் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? மரங்கள் எல்லாம் துளிர் விட்டு என்ன ஆகும்? பூக்கள் விட ஆரம்பிக்கும். இன்னைக்கு கடைசி காலங்களில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆசீர்வாதத்தை பொழிந்து இன்னைக்கு உலகத்திலே என்னை அறியாதவர்கள் கூட இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆனா என் பிரியமே, நீ இன்னும் எழுந்து வராம இருக்க. ஏதோ பல ரீசன்ஸை சொல்லி நீ உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிற. நீ எழுந்து வா. ஏன்னா பூக்கள் விட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ரட்சிப்புல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபில்ம் ஆக்டர்ஸ் சொன்னா அவங்க கூட ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாஸ்திகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், நாஸ்திகன் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு உலகத்துல வேண்டாத தள்ளப்பட்ட நபர்கள் எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவர்கள் எல்லாம் ரட்சித்தார், அவர்கள் எல்லாம் அபிஷேகித்தார், அவர்களை கர்த்தர் வலிமையடைந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்களான கர்த்தருடைய பிள்ளையே, என் பிரியமே, நீ இன்னும் எழுந்திருக்காம இருக்கியே. நீ எழுந்து வா, நீ எழுந்து வா, நீ எழுந்து வா. என் ரூபவதியே, இன்னும் கூட கர்த்தர் நம்மளை பிரியமே ரூபவதியே தான் கூப்பிட்டிருக்கிறாரு. ஹalleluya. இந்த சூலமித்தல் கர்த்தரை விட்டு, அதாவது நேமிக்கப்பட்டதான மணவாளனை விட்டு போய்விட்டாள். ஆனாலும் கர்த்தர் நம்மை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அப்படி சொல்றாரு, பூமியிலே புஷ்பங்கள் எல்லாம் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. குருவிகள், இன்னைக்கு குருவிகள் பாடுற காலம் வந்துச்சு. இன்னைக்கு குருவிகள் குருவிகள் யார்? மிருகங்கள், 5 அறிவு படித்ததான பறவைகள், 5 அறிவு இருக்கிறதான பறவைகள், அது கூட கர்த்தரை தேட ஆரம்பிச்சிச்சா. ஹalleluya. அறிவில்லாதவர்கள் கூட கர்த்தரை தேட ஆரம்பித்த காட்களுக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆனா என் பிரியமே, நீ இன்னும் என்கிட்ட வரலையே. என்னுடைய ஆவி உனக்குள்ள கொடுத்தேனே, என்னோட சுவாசத்தை உனக்குள்ள ஊதினேனே. ஹalleluya. நீ இன்னும் எழுந்துக்காம இருக்கியே, நீ என்கிட்ட இன்னும் வரலையே. எழுந்து வா பிரியமே அப்படின்றார். ஹalleluya. காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கப்படுகிறது. காட்டுப்புறா, முதல் பார்த்தோம் பூக்கள், இரண்டாவது பார்த்தோம் குருவிகள், இப்ப மூணாவது என்ன பார்க்கிறோம்? காட்டுப்புறா. காட்டுப்புறா. ஹalleluya. காட்டில வசிக்கக்கூடியதான ஜனங்கள் கூட இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற காலத்துல வந்திருக்கிறோம். ஹalleluya. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எந்த மூலை முடுக்குல கூட இயேசுவை அறியாத ஒருவர் இருக்கக்கூடாது என்று சொல்லி கால்நடையாய் சென்று பாஷை தெரியாத இடங்களிலும் அநேக கஷ்டமான சூழ்நிலையிலும் சென்று வேலை செய்து எப்படியாவது கிறிஸ்துவுக்காய் நான் சத்தியத்தை சொல்ல வேண்டும், கிறிஸ்துவுக்காய் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சத்தியத்தை சுமந்து செல்லுகிற ஆட்கள் கடந்து போகிறார்கள். இன்னைக்கு காட்டு மனுஷர் கூட, காடுகளில் வாசிக்கிற ஜனங்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒரு கூட்ட ஜனம் அங்கேயும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் என் பிரியமே, நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். ஆனாலும் என் ரூபவதியே, நீ இன்னும் அப்படியே உட்கார்ந்திருக்கிறியே. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கிற? உனக்கு நான் என்ன குறை வச்சுட்டேன்? உனக்கு நான் எதுல உன்னை குறைவா நடத்திட்டு இருக்கிறேன்? ஆனா ஏன் இன்னும் என் பக்கமா வரல? ஏன் இன்னும் நீ எழுந்திருக்காம இருக்க? நீ எழுந்து வா. ஹalleluya. அடுத்த வசனத்தை வாசிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற புறாவே, ஆமென். முகத்தை இந்த புறா ஒரு கர்த்தருடைய பிள்ளை கொப்பனையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த புறா எங்க
இருக்குன்னு சொன்னா கண்மலை வெடிப்புகளே. ஆமென். அந்த கண்மலையா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாசஸ்தலம் எங்க? கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அந்த கண்மலை, ஹalleluya, அந்த கண்மலை வெடிப்புகளே அப்படின்னா பாறை ரெண்டு வெடிச்சிட்டு அங்க ஒரு கேப் இருக்கும், ஒரு சந்து இருக்கும். அது போயிட்டு அந்த புறா போயிட்டு பாதுகாப்பா அந்த இடத்துல இருக்கும். அப்படித்தான உன்னை நான் வச்சிருந்தேன். அப்படித்தான உங்களை நான் வச்சிருந்தேன். கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவாகிய என்கிட்ட தானே உன்னை வச்சிருந்தேன். என்னுடைய வெடிப்புகளில தானே நான் உன்னை வச்சிருந்தேன். என்னுடைய கரத்துக்குள்ளா தானே நான் வச்சிருந்தேன். என்னுடைய மறைவில தானே உன்னை நான் வச்சிருந்தேன். என்னுடைய பிரசன்னத்துல தானே உன்னை வச்சிருந்தேன். என்னுடைய மகிமையில தானே உன்னை நான் வச்சிருந்தேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டது. ஹalleluya. ஹalleluya. ஷரலா வரியாலா வஷசரலா வரியாலா. ஹalleluya. 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 ஆவியானுடைய மகிமை பிரசன்னம். ஹalleluya. அப்படி தானே உங்களை மறைத்து மறைத்து வச்சேன். ஹalleluya. கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் மறைக்கிறது போல அல்லவா உங்களை நான் மறைத்து வச்சேன். ஹalleluya. ஹalleluya. நீ அழக்கூடாது, நீ துக்கப்படக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது என்று சொல்லித்தானே. ஓ ஹalleluya. மலை போல வர பிரச்சனைகள் எல்லாம் பனி போல நான் தீர்த்து விட்டேனே. ஹalleluya. ஸ்தோத்திரம். யோர்தான் போல பிரவாகித்து வந்ததெல்லாம் அப்படியே நான் அங்கே நிறுத்தி இதுக்கு மேல் வராதே நில்லுன்னு சொல்லி நான் நிறுத்தி விட்டேனே. ஹalleluya. ஆனா என் பிரியமே நீ எழுந்திருக்க மாட்டியா? என் பிரியமே நீ எழுந்து வர மாட்டாயா? ஓ என் ரூபவதியே நீ என் சமுத்திரம் வர மாட்டாயா? ஹalleluya. இன்னும் நீ பிடிவாதமா உட்கார்ந்திருக்கிறது என்ன? ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு கண்மலை வெடிப்புகளில் சிகர வெடிப்புகளில் மாத்திரம் இல்ல, சிகரம் பீக், the highest mountain. சிகரம் சொன்னா பீக் சொல்லுவாங்க. ரொம்ப எல்லா மலையோட உயரமா இருக்கிறது தான் சிகரம். அந்த சிகரத்துல உன்னை வச்சனே. அவ்வளவு உயரமான இடத்துல தான் உன்னை நான் வச்சிருந்தேன். ஹalleluya. நீ போடுற ட்ரெஸ்ல ஆகட்டும், நீ வர வாகனமானாலும், உன் வீடானாலும், உன் பிள்ளைகளானாலும், உன் பணமானாலும் அவ்வளவு உயரத்துல தானே நான் வச்சிருந்தேன். ஹalleluya. அவ்வளவு சிகரத்துல தானே உன்னை நான் வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்லாத போயிட்டு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கியே. உன் பாவத்துக்கு அடிமையாயிட்டு இருக்கியே. உன்னுடைய சுபாவத்துக்கு நீ அடிமையாயிட்டு இருக்கியே. உன்னுடைய பேச்சுக்கு நீ அடிமையாயிட்டு இருக்கியே. என் பிரியமே நீ எழுந்து வரக்கூடாதா? வா என் ரூபவதியே நீ எழுந்து வா, போதும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். என் புறாவே. ஆவியானவர் என்னோடு பேசினதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நான் எந்த விளக்கமும் எடுக்கல, எந்த ரெஃபரன்ஸும் நான் எடுக்கல. இதுவே நம்மள கொண்டு நிக்குது. ஹalleluya. இந்த வார்த்தைகளே நம்மள கொண்டு நிக்குது. நிறைய நேரத்துல கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரமா போயிட்டு இருக்கோம். ஹalleluya. இன்னைக்கு சிகரனாவே என்ன தெரியாத நிலைமையில மாறிவிட்டு இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவம். இன்னைக்கு சபைகளிலே எழுப்புதல் இல்ல, சபைகளிலே விசுவாசம் இல்ல, சபைகளிலே ஜெபம் இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே களியாட்டம், வேண்டாத காரியங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. ஜெபம் எங்க? பரிசுத்தம் எங்க? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் எங்க? இல்ல. கர்த்தர் பார்த்து ரொம்ப துக்கப்படுகிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, இன்னைக்கு கூட கர்த்தர் பார்த்து நம்மள சொல்றாரு, என் பிரியமே, எனக்கு நேசமான மகளே, மகனே, நீ என்கிட்ட வர மாட்டாயா? ஹalleluya. வாசிங்க. கண்மலை வெடிப்புகளிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகத்தை ரூபத்தை எனக்கு காண்பி. ஆமென். புறாவே சொல்றது காரணம் என்ன தெரியுமா? புறா ரொம்ப கபடற்றது. கபடற்றது, அதுக்கு கபடமே இருக்காது. கபடம்னா என்ன? உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுறது. இன்னோசென்ட். சொல்றது அப்படியே நம்பிடும். கர்த்தர் நம்மள அப்படிதான் மாத்தி வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி ஆயிட்டோம்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டா மாறிட்டோம். ஹalleluya. போன வாரம் பிரசங்கத்துல கேட்டோம், வியாதி எதனால வருது? அது உண்மைதானே? எத்தனை பேர் சொல்றீங்க? அதனாலதான் வியாதி, அதனாலதான் பிபி. இன்னைக்கு நம்முடைய மனசு, நம்முடைய உள்ள எல்லாம் அப்படியே கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம் எல்லாம் அப்படியே நிறைஞ்சு இருக்குன்னா தான் பிபி வருது. ஹalleluya. ஆமென். சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் சரி ஆகாதபடினா தான் சுகர். ஏன் ஜீரணம் ஆகுதுல? உன்னுடைய மனசு சரியில்லை. ஹalleluya. சோ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும்.
அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? உன் முக ரூபத்தை எனக்கு உன் காண்பி. முக ரூபத்தை எனக்கு காண்பி. இதுல இருந்து என்ன தெரிஞ்சு தெரியுமா? உன் முகத்தை பார்த்தன எத்தனை நாள் ஆச்சு. என் பிரியமே, நீ என்கிட்ட வந்து என்கிட்ட பேசி எத்தனை மாசம் ஆயிடுச்சு. என் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது. ஹalleluya. கொஞ்சம் உன் முகத்தை எனக்கு காண்பி. உன் முகத்தை பார்த்த உடனே நான் சந்தோஷப்படுவேன். உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா? ஹalleluya. என் பிரியமே, உன் முகத்தை கூட எனக்கு காட்ட மாட்டாயா? ஸ்தோத்திரம். என் பிரியமே, ரூபவதியே, கொஞ்சம் உன் முகத்தை எனக்கு காட்டு. கொஞ்சம் என் சமுத்திரத்தை உட்காரு. கொஞ்சம் கொஞ்சம் ஆராதி. கொஞ்சம் உண்மையா என்னை தேடி பார். உண்மையா என் சமுத்திரம் உட்கார்ந்து பார். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஹalleluya. கொஞ்சம் உன் முகத்தை காட்டு. இன்னைக்கு நம்ம எல்லாம் சடங்காச்சாரமாய் பாரம்பரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடமைக்கு போனோம், சபைக்கு போனோம், கை கட்டணும், பாடணும், எல்லாம் கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தரை பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோமா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. உலக பிரகாரமான காரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுல ஒரு 10-20% ஆவது நம்ம ஆவிக்குரிய காரியத்துக்கு கவனம் கொடுக்கிறோமா? நினைச்சு பாருங்க. இல்ல, அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் உன் முகத்தை காட்டு. கொஞ்சம் என் சமுத்திரம் உட்காரு. கொஞ்சம் வேதத்தை வாசி. கொஞ்சம் என் சமுத்திரம் உட்காரு. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். நான் உன்னை பலப்படுத்த விரும்புறேன். நான் வரப்பெல்லாம் நீ இருக்கிறது இல்லையே. ஹalleluya. டெய்லி ஜாப் பண்ணி இருக்கிற இடத்துல நான் வருவேன். ஆனா நீ இல்ல. டெய்லி ஆதாமோட ஏவாளோட கர்த்தர் தோட்டத்துல உலாவும் பொழுது அவர் வருவார். அவர் வந்து ஒரு நாள் வந்து பார்க்கிறார். ஆதாமும் ஏவாளும் இல்ல. கர்த்தர் சமூகத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்? அவருக்கு நிர்வாணிகள் என்று அறிந்தபடினால். அது சொன்னா நீ நிர்வாணி என்று சொல்லி உனக்கு சொன்னது யார்? ஹalleluya, ஹalleluya. நான் என்ன கான்செப்ட்ல பேசுறேன்னா, ஆதாமும் ஏவாளும் இருக்கிறதே ஒருவேளை தோட்டத்தின் நடுவுல அல்லது தோட்டத்துல ஒரு மரத்துக்கிட்ட ஒருவேளை ஆதாம் ஏவாள் டெய்லி ஆண்டவரை சந்திக்கிறதாண்டா கர்த்தர் டெய்லி அங்கதான் வருவார். உன் வீட்டுல நீ ஒருவேளை சோஃபால உட்கார்ந்து ஜெபிக்கிறதா இருந்தால் நீ வரதுக்கு முன்னாலே பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார். ஒருவேளை நீ அறைக்குள்ள ஜெபிக்கிறதா இருந்தால் ஆவியானவர் நீ வரதுக்கு முன்னே வந்து விடுவார். ஹalleluya, ஹalleluya. நீ எப்படி ஜெபம் பண்ற? நீ எங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ற? ஓ, that is all immaterial. ஜெபம் தேவனுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு சரியா இருக்கணும். அதுதான் முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹalleluya, ஹalleluya. நான் வந்தனே. நீ ஜெபிக்கிற இடத்துல நான் வந்தனே. ஸ்தோத்திரம். டெய்லி இது ஒருவேளை 4 மணிக்கு ஜெபிக்கிறோம்ல, அந்த டைம்க்கு நான் வந்தனே. உன் முகத்தை எனக்கு காட்டலையே. உன் முகத்தை எனக்கு காட்டலையே. நீ முகத்தை காட்டி எத்தனை நாள் ஆச்சு? நீ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? உன் முகத்தை கொஞ்சம் காட்ட மாட்டாங்க. மீனாவது வசந்த வாசிங்க. உன் முகத்தை ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமோ ஹalleluya. அழகுமாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்முடைய மனவாளன் என்ன சொல்றாருன்னா, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. காண்பி. நான் உன் கேட்கட்டும். சத்தத்தை நான் உன் கேட்கணும். சத்தம் இன்பமும் அழகுமாய். ஏன் தெரியுமா உன் சத்தத்தை நான் கேட்கணும்ன்ற? இந்த உலகத்துல யாருக்குன்னா பிடிக்காத போயிட்டோம் சத்தம். ஆனா எனக்கு உன் சத்தம் ரொம்ப இஷ்டம். எனக்கு உன் சத்தம் ரொம்ப இஷ்டம். ஏன் தெரியுமா? உன் சத்தம் எப்படி இருக்கா? இன்பமும் அழகுமாய். உன் சத்தத்தை கேட்டா எனக்கு இன்பமா இருக்கும். அந்த இன்பம் என்ற வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கு. அது சொல்றாரு, உன் சத்தத்தை கேட்டா எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. என் பிள்ளை என்ன கூப்பிடுது பாத்தியா? என் பிள்ளை என்ன ஜெபிக்குது பாத்தியா? என் பிள்ளை என்ன ஆராதிக்குது பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு உன் சத்தம் அவ்வளவு இன்பமா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. என் பிரியமே, என் ரூபவதியே, உன் சத்தத்தை கேட்க எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. ஏன்னா உன் சத்தம் எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. அப்புறம் உன் முகரூபம் மிகவும் அழகா இருக்கு. ஹalleluya.
அடிமையா உட்கார்ந்துருக்கிறியே, நீ பார்த்தா எங்கேயோ அடிமையா உட்கார்ந்துருக்கிறியே, உன்னை ரசிக்க யாருமே இல்ல. நீ செய்யற நல்ல காரியங்களை ஆமா வெல் டன் எஸ் குட்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. உலகத்துல நீ எவ்வளவு பாடுபட்டா கூட ஓ சரின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது, குட்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஆனா நீ என்கிட்ட வந்தேனா ஓ ஸ்தோத்திரம், உன்னை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேனே, உன் முகரூபம் எனக்கு ரொம்ப அழகா இருக்கு, உன் சத்தம் ரொம்ப இன்பமா இருக்கு, நீ ஏன் இன்னும் எழுந்துக்காம இருக்க, நீ ஏன் என்கிட்ட வராம இருக்க? என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே எழுந்து வா. ஹalleluya ஹalleluya. அடுத்த வசனம் வாசிங்க. திராட்சை தோட்டத்தை செலுத்துற குழி நதிகளிலும் சிறு நதிகளிலும் நமக்கு குடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. இது ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் போதனையா கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஹalleluya. ஆக்சுவலி இது வரைக்கும் தான் என்னோட மெசேஜ். ஆனா இந்த ஒரு வசனத்தை கூட நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நதிகளிலும் சிறுகளிலும் நமக்கு பிடியுங்கள். இன்னைக்கு நம்ம அனுசமத்துல வராம தடையா இருக்கிறது, எழுந்து வான் கூப்பிட்டு கூட, இவ்வளவு அழகா கூப்பிட்டு கூட நம்ம அனுசமத்துல வராமக்கிறதுக்கு தடையா இருக்கு தெரியுமா? நிறைய குழி நரிகள், சிறு நரிகள். நரினாவே நம்ம கலத்துல கண்ணைங்க இல்ல, அந்த தந்திரம் உள்ளது. அந்த மாதிரி தந்திரம் நமக்குள்ள நிறைய இருக்குது. நான் சொல்றாரு ஆவியானவர் சொல்றாரு, இவங்க என் ரூபவதியை நான் கூப்பிட்டேன் வர மாட்டேன்றாங்க, இவ்வளவு அழகா நான் கூப்பிடுறேன், உன் சத்தத்தை கேட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, உன் முகரூபத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்துவான்னு சொல்றாரு, கூப்பிடுற, ஆனா வர மாட்டேன்றாங்க. நம்ம என்ன செய்யலாம்? பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவங்க என்ன பேசுறாங்கன்னா, நம்ம போலாம். நம்ம போயிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற யார் வர முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் இப்ப நம்மளுக்கு கிரியை செய்ய முடியும். இந்த பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவருடைய வேலை முடித்தார், அவர் போய்விட்டார். அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இப்பொழுது நம்மோடு கூட இடைப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், இப்பொழுது நம்மோடு கூட பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்மளுக்குள்ள ஓடி இருக்கிற சிறு நதிகளையும் குழி நதிகளையும் சொல்றாரு, நமக்காக பிடிங்க. ஹalleluya. ஓ நம்ம செஞ்சு நம்ம ஒண்ணா சேர்ந்து என் பிரிய போய் எங்கேயோ மாட்டிட்டு இருக்கு, என் பிரிய போய் எங்கேயோ அடிமையா மாட்டிட்டு இருக்கு, என் பிரிய போய் உலகத்தின் சடங்காச்சாரத்துல சிக்கிட்டு இருக்கு, என் பிரியமே ரூபவதி போயிட்டு ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த கால கிரியில மாட்டிட்டு இப்ப அழகும் இல்லாம சௌந்தரியமும் இல்லாம மாறிவிட்டு இருக்கிறது. நம்ம போய் பிடிக்கலாம். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்ம நடுவுல உலாவி கொண்டிருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வசனத்தை கொண்டு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பிடிக்கும்படியாய் வந்திருக்கிறார். நம்முடைய வேலை என்ன? ஆண்டவரை என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா, என்னை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நான் எழுந்து வராம தடையா இருக்கிறது என்ன? உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும், என்னை பத்தி எனக்கு தான் தெரியும். ஹalleluya. சோ நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்றது எனக்கு தான் தெரியும். சோ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் போது அவருக்கு நாம் முழுதுமாய் விட்டு கொடுக்கலாமா? ஹalleluya. விட்டு கொடுக்கலாமா? கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, ரூபவதியும் அழகும் சௌந்தரியம் உள்ளதான எஸ்தருக்கு கர்த்தருடைய செங்கோல் நீட்டப்பட்டது. எஸ்தருக்காக அவருடைய கண்ணில் தயவு கிடைச்சது, பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. இந்த காலவெளியில ஆவியானவர் நமக்காக பொற்செங்கோலை நீட்டும்படியா விரும்புகிறார். இந்த காலவெளியில ஆவியானவர் நமக்கு கிருபை காட்டும்படி விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்போதும் என்னுள்ளில் வாஞ்சிக்குதே, எப்போவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேனா, என்னாலும் அவரில் ஜீவிப்பேனா. ஆமென். நாம் ஜெபத்துக்கு கடந்து போக முன்பதாக ஒரு சில வசனங்களை கூட உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 25:6. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அதாவது நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார்
அவர் திடீரென்று வருவார். அவர் திருடன் வருகிற விதமாய் வருவார். ஆனபடியால் என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஹalleluya. வாசிக்க 24 அதிகாரம் 42 43 24 அதிகாரம். என்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஆமென். சோ உங்கள் ஆண்டவர் இந்த நாளில வருவார் என்று அறியாது இருக்கிறபடினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். 44 வசனம், நீங்கள் தெரியாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். முதலாவது நாம் விழித்திருக்க வேண்டும், இரண்டாவது நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஏன்? நம்முடைய மணவாளன் வரப்போகிறார். நம்முடைய மணவாளன் வரப்போகிறார். அவர் எந்த நாளிலே, எந்த நிமிஷத்துல, எந்த நாள்ல வருவான்னு தெரியாது. ஆனபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாயிருக்க வேண்டும். வாசிக்க 24 அதிகாரம் 13 வசனம். 24 13. இது கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை சொல்றார். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிப்பதிலே நிலைத்திருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் நிலைத்திருந்தானா நாம் முடிவிலே ரட்சிக்கப்படுவோம். ஹalleluya. 25 அதிகாரம் 29 வசனம். மத்தேயு 25:29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதையும் எடுத்துக்கொள்வான். ஆமென். ஹalleluya. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். ஹalleluya. சோ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். உள்ளவன் எவனோ அதை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் அதை இன்னும் வியாபாரம் பண்ண வேண்டும், அதை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எதுவுமே செய்யாம இருந்தா, இல்லாதவ ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தா, இருக்கிறதையோ கர்த்தர் எடுத்துவார். அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்க வேண்டாம். வாசிங்க 24 அதிகாரம் 25 வசனம். மத்தேயு 24:25. ಇಗೋ ನಿಮಗೆ ಮುಂದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಆದ ಕಾರಣ ಯಾರಾದರೂ ನಿಮಗೆ ಅಗೋ ಕ್ರಿಸ್ತನು ಅಡವಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆಂದು ಹೇಳಿದರೆ ಹೊರಟು ಹೋಗಬೇಡಿರಿ, ಅಗೋ ಕೋಣೆಗಳಲ್ಲಿದ್ದಾನೆಂದು ಹೇಳಿದರೆ ನಂಬಬೇಡಿರಿ. ಹೇಗೆ ಮಿಂಚು ಮೂಡಣದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಪಡುವಡ ಹೊರದು ಕಾಣಿಸುತ್ತದೋ ಹಾಗೆಯೇ ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಪ್ರತ್ಯಕ್ಷತೆಯು ಇರುವುದು. ಎಣ ಬಿದ್ದಲ್ಲಿ ಹದ್ದುಗಳು ಕೂಡುವವು. ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஆதியாகமோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறைவீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். ஆமென். அதாவது கடைசி நாட்கள் எதையும் நீங்க நம்பாதீங்க. இதோ கிறிஸ்து அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறாருன்னு சொன்னா, இதோ அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது, ஓடாதீங்க. இருக்கிற இடத்துல பரிசுத்தமாய் ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் முடிப்போம். ஒரு சின்ன செய்தி தான். கர்த்தர் என்னோட பேசின காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். பாத்தீங்களா, எந்த ஒத்துவாக்கியுமே இல்லை. இதுவே நம்மளுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. என் பிரியமே, என் நேசர் என்னோட பேசி, என் நேசர் என்னோட பேசி, இந்த காலவெளியில உன் நேசர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை ரட்சித்ததான தேவன், உன்னை மீட்டுக் கொண்டதான கர்த்தர், உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன் வாழ்க்கையில பிரச்சனையா, உன் வாழ்க்கையில போராட்டமா, உன் வாழ்க்கையில சிறு நதிகளும் புரி நதிகளும் உன்னை வெளியே வராதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறதா? உலகத்தின் ஆசை இச்சைகள், உலகத்தின் மோகங்கள், ஹalleluya. கர்த்தர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவோட உள்ளத்துல பரவாயில்ல உண்டு, கர்த்தர் வரும்போது பார்த்துக்குவார், இவ்வளோ நாள் இருக்குமே, அன்னைக்கு நம்மளை விட்டுருவாரா? கண்டிப்பா விட்டுருவார். மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரே நம்ம பேய் பிசாசுகளை துரத்தினோம், நாங்க அதை செய்தோம், அற்புதங்களை செய்தோம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். அன்னைக்கு செஞ்ச இன்னைக்கு எப்படி இருக்கிற? இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ஹalleluya. ஹalleluya.
மாரிக்காலம் சென்றது. மழை பெய்து ஒழிந்தது. மழையும் பெய்து ஒழிந்தது. அப்படின்னா மழையும் அப்படின்றாரு. அப்படின்னா ஆசீர்வாதங்கள் கூட வந்து போயிடுச்சு. உன்னை நான் ஆசீர்வதிச்சேன், உன்னை நிறைவா ஆசீர்வதிச்சிருக்கேன், அது கூட முடிஞ்சு போச்சு. இன்னும் நீ எழுந்து வராம இருக்கியே, இன்னும் நீ கர்த்தரை தேடாம இருக்கியே, இன்னும் நீ தேவனுக்கு மகிமை செலுத்தாம இருக்கியே, இன்னும் நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்காம இருக்கியே. எழுந்து வா, போதும், எழுந்து வா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்லணும்? கண்மலை சிகரங்களில் வெடிப்புகளிலே புறாவே, உன்னை நான் கண்மலை தானே எப்படியாவது வலது பாசத்துல வீட்டுக்க பண்ணுகிறான் எபேசியர்ல நம்ம வாசித்தோம் இல்லையா? அது எவ்வளவு உன்னதமான ஒரு ஸ்தலம் இல்லையா? நம்மை ரட்சித்து கர்த்தர் நம்மை பிதாவின் வலது பாசத்துல வீட்டிற்கும்படி பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படித்தானே கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாரு. இன்னைக்கு நீ இவ்வளவு கீழ்த்தரம் ஆயிட்டியே, இன்னைக்கு உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு நீ அடிமை ஆயிட்டியே. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே என்னை முழுவதும் மறந்துறியே, என்ன முகத்தை காட்ட மாட்டேன்றியே, உன் சத்தத்தை நான் கேட்க முடியாம போயிடுதே, ஜெபிக்க மாட்டேன்றியே. ஜெபிப்பாயா? என்னோட பேசுவாயா? முகத்தை எனக்கு காண்பிப்பாயா? ஏன்னா உன் சத்தம் எனக்கு அவ்வளவு இன்பமா, உன் சத்தம் எனக்கு அவ்வளவு இன்பமா. நீ கதற, நீ முறுமுறுக்கிற, பரவாயில்ல, அது கூட எனக்கு இன்பமா தான் இருக்குது. அதான் அவன் சொல்ற, அதையாவது என்கிட்ட செய்வாயா? அதையும் செய்ய மாட்டேன்றியே. என் பிரியமே, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, என் எழுந்து வா. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹalleluya. இன்னைக்கு என்னோட நம்மோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு நம்மோடு இணைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறாரு, 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கேட்கிறாரு, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிறோம், உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிறோம், உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் நேசர் எவ்வளவு விசேஷித்தமானவர் அல்லவா? உன் நேசர் எவ்வளவு மகிமை உள்ளவர் அல்லவா? உன் நேசர் எவ்வளவு மேன்மையானவர் அல்லவா? ஹalleluya, ஹalleluya. அப்படினாலே நீ எழுந்து வா. ஹalleluya, ஹalleluya. இந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ வீழ்த்திருந்தது. ஏன்னா நேசருக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். அந்த விழிப்பு நமக்குள்ளே காணப்படுகிறதா? ஹalleluya, ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நம்ம விழுந்து கிடக்கிறோம் அது நமக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். அந்த இடத்தை விட்டு எழுந்து ஆண்டவர்கிட்ட வரலாமா? ஆண்டவர்கிட்ட வரலாமா? என் நேசரே, என் மனவாளனே, இதோ சுவாமி நான் வரேனாச்சா, என்னை நீ மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லலாமா? இந்த இடத்துல இருந்து நான் எழுந்து வரேன் கர்த்தாவே, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமை ரட்சகா, இந்த அருமையான காலவளைக்கு நன்றி ராஜா. அந்த கத்த உன்னத பாட்டிலே அந்த சூலமித்தல் ஸ்திரீயோடு நீ பேசினது போல இந்த காலவளையில் எங்களோடு பேசினதற்காக நன்றி ராஜா. எங்களோடு இணைப்பட்டதுக்காக நன்றி கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே, முகத்தை காட்டாதபடிக்கு நாங்கள் எங்கேயோ போய் மறைந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. ஓ அந்த காலத்திலே கர்த்தாவே, பாவத்து குழியில ராஜா அப்பா ஸ்தோத்திரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் மணவாளனுக்காக நாங்கள் கற்புள்ள கன்னிகையாக நாங்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, அநேக நேரத்துல அப்பா உம்மை விட்டு நாங்கள் உலகத்தின் காரியங்களிலே சிக்கி நாங்கள் ஆண்டவர் அடிமையா கிடக்கிறோம் ராஜா. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு முறை கூட எங்களை திரைத்து செய்ய மாட்டோம்
மணவாட்டிகளாக, புத்தி உள்ள மணவாட்டிகளாக, புத்தி உள்ள கர்த்தாவே, கற்புள்ள கன்னிகையாக நாங்கள் மாறுபட எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. சமுத்திரம் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தயவு காட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. எங்களை முற்றிலும் தாழ்த்துண்ட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒரு முறை கூட எங்களுக்கு இரக்கம் செய்யும். துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya.